சகோதரர்களே, இப்ப மௌத்தா போற நேரத்துல தன்னுடைய மனைவியுடைய மடியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாக ஆகியிருக்கிறாங்க. பெண்கள் நாங்க யோசிப்போம், இதிலிருந்து நாங்க படிக்க வேண்டிய பல பாடங்கள் இருக்கு. ஒவ்வொரு பெண்ணும் நாங்க யோசிக்கணும், ஏந்த கணவனை நான் சாலிஹான கணவனாக மாற்றுவேன், 5 நேரம் தொழக்கூடிய கணவனாக மாற்றும், ஹலாலான ரிஸ்க தேடி கொண்டு வரக்கூடிய கணவனாக மாற்றும், முன்னுதாரணமான ஒரு தந்தையாக ஏண்ட கணவனை மாற்றும், சாலிஹான குழந்தைகளை நான் பெற்றெடுக்கணும். ஒரு வைராக்கியம் வச்சிடும் என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய கணவன் கெட்டவனாக இருந்தாலும், ஆண் கெட்டவனாக இருந்தாலும், ஏண்ட கணவன் சாலிஹான கணவனாக மாறி நல்ல கணவனாக மாறி ஏண்ட கணவன் ஏண்ட மடியில தான் மௌத்தாகும். அதுதான் நல்ல மனிதன். நாங்க நினைச்சுக்கிறோம் இன்றைக்கு நல்ல மௌத்துண்டா என்ன தெரியுமா? என்ன நினைச்சுக்கிறோம்? சுஜூதுல மௌத்தா போகணும், உம்ரால மௌத்தா போகணும், ஹஜ்ஜி செஞ்சு கூடிய கூட மௌத்தா போகணும், அல்லது சதக்கா கொடுத்து கூடிய கூட மௌத்தா போகணும், அல்லது ஜும்மால வச்சு மௌத்தா போகணும், அல்லது ஹுத்பா ஓதி கூடிய கூட மௌத்தா போகணும். இப்படி நாங்க ஏதாவது ஒரு நல்ல, அதுவும் நல்ல மௌத்து தான், அதுவும் நல்ல மௌத்துடைய அடையாளம் தான் இதெல்லாம். ஆனா மிகப்பெரிய நல்ல மௌத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா? அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க, வைராக்கியம் எடுங்க. ஏந்த கணவன் ஏந்த மடியில மௌத்தா போகும், இதுதான் நல்ல மௌத்து. கண்ணியமானவர்களே, இன்னும் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. ஆண்களும் தான் பெண்களும் தான். பெண்கள் கொஞ்சம் கூடுதலாக வந்து இருக்கிறதுனால நான் சொல்றேன். அன்பான தாய்மார்களே, நாங்க எங்கள கணவன்மாருடைய மனசை உடைச்சவே கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நீண்ட காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருந்தவங்க, பக்கத்திலே இருந்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனசை உடைச்சு பேச மாட்டாங்க. இன்னைக்கு நாங்க பெண்களை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எங்க பெண்களை, மாப்பிள்ளை ஒரு நாளைக்கு அன்னைக்கு சரியா சம்பாதிச்சு 2000 ரூபாய் வீட்டுக்கு சல்லி கொண்டராட்டி, அல்லது 3000 ரூபாய் டாக்கெட் கொண்டராட்டி, அல்லது 5000 ரூபாய் சல்லியோட கணவன் வீட்டுக்கு கொண்டராட்டி, அது என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அது ஹராமான உள்ள சம்பாதிச்சாலோ எதை செஞ்சாலும் வீட்டுக்கு கொண்டராட்டி, நாங்க பேசக்கூடிய பேச்சு, நாங்க பார்க்கக்கூடிய பார்வை, நாங்க எங்களை மாப்பிள்ளையோட நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறை, கண்ணியமானவர்களே, கணவனுடைய பதுவாவுக்கு நாங்க ஆளாகிறோம். மிக கெட்ட பார்வை பார்க்கிறோம், கெட்ட மோசமான வார்த்தைகளை பேசுறோம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாருங்க, எவ்வளவு காலம் வளர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மீறி எந்த